ஸோ ஜென்ரலாக நான் லேடீஸ்க்கு தான் ஹைலைட் பண்ணி சொல்லுவேன். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து உடல் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக பார்த்து கொள்ளணும். நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிதுன ராசிக்கு வந்து நிறைய திருமண யோகங்களை கொடுக்க போகுது இந்த வருடம். அதே மாதிரி புத்திர சந்தானம், நிச்சயமாக குழந்தை பாக்கியமும் இவர்களுக்கு கிடைக்கும். இந்த மிதுன ராசியில் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் ரீதியான ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் வந்து இந்த வருஷம் அவங்க நிறைய எதிர்பார்க்கலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஜென்ரலாகவே அவங்க டெசிஷன் மேக்கிங் ரொம்ப புவராக இருக்கும். அதனால் அவங்க என்ன ஒரு டெசிஷன், வீடு வாங்குறீங்களா, கல்யாணம் பண்ணுறீங்களா, லவ் லைஃப்பில் இருக்கீங்களா, இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஜோதிடர்கிட்ட உங்களுடைய தசாபலன்களை காமிச்சு கேட்டுக்கிறது நல்லது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு குரு வந்து அதிபதி. இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை இந்த வருஷத்தில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதிசாரமாக போகிறார் இல்லையா இந்த ஐப்பசி மாதத்தில். ஸோ அந்த ஐப்பசி கார்த்திகை மாதத்தில் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு மருத்துவ செலவுகள் இவங்களுக்கு வரலாம். அதனால் இதெல்லாம் இல்லாமல் நமக்கு எல்லாமே ஒரு சுப பலனாக இருக்கணும் அப்படிங்கிறது லேடிஸ்க்கு ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம். வியாழக்கிழமை காலையில் 6 to 7 குருஹோர மௌனவிரதம் இருங்க. மொபைல் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியே வச்சுக்கோங்க. ஏன்னா குருவுக்கு வந்து பெஸ்ட்டு பரிகாரமே மௌனம் தான். அதனால் அந்த 1 மணி நேரம் உங்களுடைய அந்த குரு ஹோரையில் மௌனவிரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு.